நடப்பாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 8% அதிகரிக்கும் என தமிழக அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை தமிழக அரசு முதல் முறையாக வெளியிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில திட்டக்குழு சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் வலுவான கொள்கையின் காரணமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் உள்ளதாகவும், நடப்பு நிதியாண்டின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி 8% இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் ஆண்டு வருமானம் 2,78,000 ரூபாயாக உள்ளது என்றும், இது தேசிய சராசரியை விட 1.64 விழுக்காடு அதிகம் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் தமிழக பொது பட்ஜெட் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டில் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையிலும் அமையும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தமிழக பட்ஜெட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதை உறுதி செய்யும் என குறிப்பிட்டுள்ளார்.